அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் கதவை திறக்கிறார்கள், ஆனால் நீங்களே உள்ளே நுழைய வேண்டும் என்ற சீன பழமொழியை நினைவுகூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். இன்றைய வேலைவாய்ப்பில் சென்னை மற்றும் வேலூரில் கல்லூரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பற்றி பார்ப்போம். இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் பலவிதமான வேலைவாய்ப்புகள் இருக்குது. அந்த காலி பணியிடங்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அலுவலர்கள், நிர்வாகிகள் அப்படின்னு ரிசர்ச்சு எல்லா வகையான வேலைவாய்ப்புகள் இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். அதற்கு முன்னதாக நீங்கள் ஆசிரியர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லீடர்ஷிப் பொசிஷன், அதாவது டீன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து டீன் கேட்டிருக்காங்க. மீடியா ஆர்ம் அண்ட் டெக்னாலஜியில் டீன் கேட்டிருக்காங்க. டிசைனிங்கில் டீன் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அடுத்தது அட்வான்ஸ்டு சயின்ஸு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து பயோ சயின்ஸு அண்டு டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதுக்கெல்லாம் ஆசிரியர்கள் தேவை. அப்புறம் ஹெல்த் கேர் சயின்ஸு அண்ட் இன்ஜினியரிங். அடுத்தது மெடிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், லா சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, லாங்குவேஜஸ் இதுக்கெல்லாம் தேவை இருக்குது. அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த படிப்புக்குரிய ஆசிரியர்கள் தேவை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்ஸு, ஆர்கிடெக்சர் அதுக்கு வேண்டியிருக்கு ஆசிரியர்கள். பிஸ்னஸ் ஸ்கூலு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிசர்ச்சுக்கு அதுக்கு தனியாக தேவை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஆல் டிசிப்ளின்ஸ் ஆஸ் கிவன் அபோவ் எல்லாத்துக்குமே டிசிப்ளின்ஸ் வந்து தேவை இருக்குது, எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசர்ச் சென்டர் எது கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ், நானோ பயோடெக்னாலஜி, அடுத்து பயோ மெட்டீரியல்ஸு, செல்லுலார் அண்டு தெரோனட்டிக்ஸு இது கேட்டிருக்காங்க. அடுத்தது க்ளீன் என்விரான்மெண்ட்டு, அடுத்து இன்னோவேட்டிவ் மேனுஃபேக்சரிங் ரிசர்ச்சு, பயோ செப்பரேட்டேஷன் டெக்னாலஜி, அடுத்து டிசேட்டர் மேனேஜ்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் பொசிஷன் எந்தெந்த அலுவலர்கள் தேவை இருக்குது பாருங்கள், பணியாளர்கள். டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸர் தேவை இருக்குது. அடுத்தது பாருங்கன்னா அசிஸ்டண்ட் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் அக்கௌண்டன்ட் அலுமினி ஆஃபீஸர், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அடுத்தது ஜூனியர் ப்ரோக்ராமர், அடுத்தது பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டு அண்டு டெக்னீசியன், அடுத்ததாக ஜிம் இன்ஸ்ட்ரக்டர், மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். இது வந்து வேலூர் காலேஜில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சென்னை காலேஜில் இவங்க கல்லூரியே தான், இரண்டும் ஒரே கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஐடி யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது தான். இந்த சென்னை கேம்பஸ், சென்னை கல்லூரியில் என்னென்ன வேகன்சின்னு பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் இதுக்கு பேராசிரியர் தேவை. அப்புறம் அட்வான்ஸ்டு சயின்ஸு முடிச்சிருக்கவங்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பு. அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சோசியல் சயின்ஸ் அண்டு லாங்குவேஜஸ்க்கு வேண்டியது இருக்குது. ஃபேஷன் டெக்னாலஜிக்கு வேண்டியது இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு தேவை இருக்குது, முடிச்சிருந்தா வேலைவாய்ப்பு இருக்குது. லா முடிச்சிருந்தாலும் இங்கே வேலைவாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணியாளர்களுடைய வேலைவாய்ப்பு பாருங்கள். ஸ்டாஃப் பொசிஷன்ஸில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ், அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அடுத்தது பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு அது கூட எக்ஸிக்யூட்டிவ், அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் பர்ச்சேஸ் ஆஃபீஸர், பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டண்ட் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர், சீனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டண்ட்டு பாருங்கள், ஏகப்பட்ட அரசு அதாவது அலுவலக பணியாளர்கள் வேலைவாய்ப்பு. அசிஸ்டண்ட் மேனேஜரு, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர், அடுத்தது லைப்ரேரியன், அசிஸ்டன்ட் லைப்ரரிக்கு என்ன கல்வி தெரியுதுன்னா பிஎல்ஐஎஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஈவெண்ட் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், கோஆர்டினேட்டர்ஸ், அடுத்தது பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படி ஒரு போஸ்ட் இருக்குது. அடுத்தது ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் கொடுக்குறவர், மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம், ரெண்டு பேரும் தேவை இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சைக்கோமெட்ரிக் லேப் அசிஸ்டண்ட்டு, அசிஸ்டன்ட் சிஸ்டம் மேனேஜர், சிஸ்டம் அட்மின்னு பாருங்கள், அசிஸ்டன்ட் நெட்வொர்க் மேனேஜர், நெட்வொர்க் அட்மின்,
அடுத்தது டெஸ்ட் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெஸ்ட் அனலிஸ்ட்டு, அடுத்தது இஎஸ்பி கண்டென்ட் ரைட்டர், அடுத்தது கிராபிக்ஸ் டிசைனர், சோசியல் மீடியாவில் கிராபிக் டிசைனிங் பண்ணுறதுக்காக, அப்புறம் மேனேஜர், அதுலேயே அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுலேயே எக்ஸிக்யூட்டிவ். ஒவ்வொரு பிரிவிலும் நிறைய வேலைவாய்ப்புகள். அடுத்து பாருங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த போஸ்டெல்லாம் அங்கே காலி பணியிடம் இருக்குது. இதை நிரப்புறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றா கொடுத்துருக்கேன். நான் அதோட அப்ளை பண்ண வேண்டிய ஆன்லைன் லிங்க் அட்ரஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். careerscc.vat.ac.in இதுதான் அந்த வெப்சைட்டோட அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக அந்த விஐடி யூனிவர்சிட்டியோட நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வழியாக போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். careerscc.vat.ac.in இந்த வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாமே ஆன்லைனில் தான். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டுகள் அனைத்துமே பயோடேட்டா பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். மற்றபடி வேறு எந்த விதமானது இல்லை. மேலும் தேவைன்னா நீங்கள் இதிலே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஆந்திராவிலாம் இருக்குது. நீங்கள் அதுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் டீட்டெயில் வேலை வாய்ப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம் நண்பர்களே, இந்த செய்தி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். மேலும் நம்ம ஆசிரியர் வாசக நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கட்டும். இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.